அவர் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணலண்ணே அப்படின்னு சொன்ன பிறகு சரின்னு சொல்லிட்டு ஆரம்பவை பார்த்தேன். அவங்க ஆரம்போ பர்மிஷன் வேணும்னாங்க. ஆரம்பவை பார்த்தேன். பார்த்துட்டு கேட்டதுக்கு அங்கே ஜெயிலேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வரணும், நாங்கள் அப்படி அலோவ் பண்ண முடியாதுங்கன்னாங்க. இல்லைங்க ஆரம்பக்கிட்டே இதை தாங்க கேட்குறேன், இஸ் அலைவ் ஆர் நாட்னு மட்டும் சொல்லுங்கன்னா, இல்லைங்க நாங்கள் அப்படிலாம் எப்படிங்க ஒன்றும் இல்லை, சினிமாவில் இந்த ரமணா கமனான்றாங்களா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பிறகு அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் ஜெயிலில் பர்மிஷன் வேணும். அப்புறம் ஜெயிலில் நான் பேசினேன். அது அப்புறம் இது பேசி இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும்போது அப்புறம் மறுநாள் தேர்தல் வந்ததா, அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போகிறாங்க. அவங்க அம்மா அந்த லிஃப்ட்டில் வச்சு பார்த்துருக்காங்க. அவன் வந்து அன்கான்சியஸாக இருந்திருக்கான். திரும்பவும் ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டாங்க. அப்போது திரும்பவும் நான் வந்து போய் பார்க்குறேன். பார்த்தோன்னே என்ன நடந்தது எது நடந்ததுன்னு கேட்டால் அவன் நடந்த விஷயங்களை சொல்லிவிட்டு கூடுதலான ஒரு தகவலை 3 நாளாக நான் வந்து சாப்பிடலை. அதாவது சண்டே மத்தியானம் உணவு எடுத்திருக்கான். நைட்டு ஒரு 6-7 மணி வாக்கில் அவன் சொல்கிற டைம் அது எக்ஸாக்டாக கரெக்டாக என்னன்னு தெரில, முன்ன பின்ன வேரி ஆகலாம். அங்கே வந்து ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் அடிச்சிருக்காங்க. அப்போ சாப்பிட்டது தான் அந்த மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்ட சாப்பாடு தான் நான் இன்னை வரைக்கும் சாப்பிடல. என்னை ஏன் திடீர்னு இவங்க அடித்தாங்க, என்னை வந்து ஏதோ பண்ண போகிறாங்கன்றது எனக்கு தெரியுது. அப்போ இது குறித்து நீதி விசாரணை வைக்கிற வரைக்கும் நான் சாட மாட்டேன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்போ இதில் ஒரு நீதிமன்றம் ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை தரலாம், அது சட்டப்படி சரி, அதுக்கு தான் உரிமை இருக்குது.